கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றீர். என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றீர். சத்திய ஆவியானவரே, சாட்சியாய் வாழச் செய்பவரே, சத்திய ஆவியானவரே, சாட்சியாய் வாழச் செய்பவரே. ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, போதிக்கின்றீர் சத்தியங்களை, நினைவூட்டுகின்றீர் வசனங்களை. போதிக்கின்றீர் சத்தியங்களை, நினைவூட்டுகின்றீர் வசனங்களை. அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீர்தானையா, அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீர்தானையா. ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, தேவனுக்குகந்த பலியாக அர்ப்பண வாழ்வு நான் வாழ, தேவனுக்குகந்த பலியாக அர்ப்பண வாழ்வு நான் வாழ. மகிமை மேல் மகிமை தருகின்றீர், மறுரூபமாக்கி மகிழ்கின்றீர். மகிமை மேல் மகிமை தருகின்றீர், மறுரூபமாக்கி மகிழ்கின்றீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே,
தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, செய்ய பிரித்தெடுத்து உலகெங்கும் தூது அனுப்புகிறீர். ஊழியம் செய்ய பிரித்தெடுத்து உலகெங்கும் தூது அனுப்புகிறீர். நற்செய்தி அருளும் நாயகரே, உற்சாகப்படுத்தும் உன்னதரே. நற்செய்தி அருளும் நாயகரே, உற்சாகப்படுத்தும் உன்னதரே. ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, நாம் இன்று தியானிக்க வேண்டிய தியான பகுதி யோவான் 14, 16, 17 ஆகிய வசனங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்துள்ளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், தம்மீது அன்பு, பற்று, பக்தி, விசுவாசம், அவரது வார்த்தைகள் மேல நம்பிக்கை கொண்டவர்கள் மீது மட்டும் தேற்றரவாளனை அனுப்பும்படிக்கு இயேசு தம் பிதாவிடம் வேண்டிக் கொள்ளுவார் என்று பார்க்கிறோம். அன்றைக்கும் வேண்டி கொள்ளுவேன் என்று சொல்லி சொன்ன வார்த்தை இன்றைக்கும் அவர் தம் பிதாவிடம் வேண்டிக் கொள்ளுகிறார். 15வது வசனத்துல இயேசு நிகழ்காலத்தை பயன்படுத்துகிறார். நீங்கள் என்னிடத்துல அன்பாயிருந்தால் அன்பிலும் அந்த கீழ்ப்படுதலிலும் நீங்க தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார். 16வது வசனத்தில் தான் தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியை இயேசு கிறிஸ்து இன்னொரு தேற்றரவாளன் என்று குறிப்பிடுகிறார். இதற்கு கிரேக்க வார்த்தை பாராக் லிட்டோஸ் என்பதன் மொழிபெயர்ப்பே, அதனுடைய அர்த்தமே தேற்றரவாளன் என்பது பொருளாகும். இவர் உதவி செய்வதற்கென்று அழைக்கப்பட்டவர். இது மிகவும் ஆழமான பொருள் நிறைந்த சொல். இதற்கு ஆலோசகர், பலன் கொடுப்பவர், உதவி செய்பவர், ஆலோசனை வழங்குபவர், வாதாடுபவர், அவர் ஒரு அட்வொகேட், பரிந்து பேசுபவர், ஒரு இன்டர்செசர், இன்னும் அவர் நமக்கு உற்ற தோழன், நண்பன் என்றெல்லாம் பொருள் கூறலாம். மேலும் இன்னொரு கிரேக்க சொல் அல்லோஸ் என்பதாகும். அல்லோஸ் என்பதன் அர்த்தம் இதே மாதிரியில, அதாவது அதே சேம் கைண்டில் இன்னொருவர் என்று அர்த்தம். தேற்றரவாளன் என்று
இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி சீஷர்களிடம் காணப்பட்டது. அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக, அவர்களை பலப்படுத்தும்படியாக, அவருடைய வாழ்க்கையிலே உண்மையான வழியை போதித்து, கடினமான சூழ்நிலையிலும் ஆறுதலை அளித்து, அவர்களுக்காக ஜெபத்திலே பரிந்து பேசி, அவளுடைய நல்ல வாஞ்சைகளில உற்ற நண்பன் போல உதவி செய்யும் படிக்கு அவர்களோடு எப்பொழுதுமே தங்கியிருப்பார். இந்த இடத்துல பாராக்லிட்டோஸ் என்ற வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் பூமியில நமக்குள் வாசம் பண்ணி வேண்டுதல் செய்கிறது போல இயேசு பரலோகத்திலும் நமக்காக உதவி செய்யும்படிக்கு, நமக்காக அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறபடினால நமக்காக வேண்டுதல் செய்வார் என்று வேதவசனம் கூறுகிறது. அவர் நமக்கு ஆறுதல் அளிப்பவர், நமக்கு ஆலோசகராய் இருக்கிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம் பக்கத்துல இருந்து உதவி செய்கிறவராய் இருக்கும்படிக்கு சத்திய ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவி என அழைக்கப்படுகிறவர், இயேசுவே சத்தியமாய் இருக்கிறார். அந்த சத்தியமாகிய இயேசுவின் ஆவி அவரே. அவர் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. மேலும் விசுவாசி சகல சத்தியத்துக்குள்ளும் சத்தியம் அல்லாதவற்றையும் கூட, அல்லாதவர்களையும் கூட, அவர்களுக்கும் கூட வெளிப்படுத்தும்படிக்கு, அவர்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தும்படிக்கு அவர் செய்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்லது பரிசுத்த ஆவியை பற்றி போதிக்கிறவர்கள் உண்டு. பரிசுத்த ஆவியை மறுதலிக்கிறவர்களும் அநேகர் உண்டு. சத்தியத்தை அவர்கள் அலட்சியம் செய்கிறவர்களாக, தன்னையே அவர்கள் அலட்சியம் செய்கிற ஒரு சபையாக இன்றைக்கும் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஆனாலும் விசுவாசத்துக்கு மாறாய் இருப்பவர்களை, சத்தியத்துக்கு அரைமணிதாய் சரியாய் கீழ்ப்படுகிறவர்களுக்கு அல்லது முழுமனதாய் கீழ்ப்படியாதவர்களுக்கு பரிசுத்த ஆவியாய் ஆனவர் தேற்றரவாளனாய் இருக்க முடியாது. அவரை உண்மையோடு தொழுது கொள்கிறவர்களிடத்துல மாத்திரம் அவர் வருவார். அதுதான் 14:17. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுடனே இருக்கிறார். பரிசுத்த ஆவி இப்போது சீஷலோடு வாசம் பண்ணுவது போல வருங்காலத்திலே அவர் உங்களோடு இருப்பார் என்று வேதவசனம் கூறுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய இரட்சகர் என்ற வார்த்தைக்கு பரிசுத்த ஆவியானவர் பாதுகாக்கிறவர், சத்ருவிலிருந்து தீமையிலிருந்து விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர் என்று பார்க்கிறோம். முதலாவது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவே தேவிய இரட்சகர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எல்லா பாவ உணர்வில் இருந்தும், கில்ட்டில் இருந்தும், கில்ட் ஆஃப் சின்ல இருந்து அவர் விடுவிக்கிற இரட்சகராய் இருக்கிறார். இரண்டாவது காரியமாக அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கிறார். மூன்றாவதாக சேவியர் என்ற பதத்திற்கு அர்த்தம் பரிசுத்த ஆவியானவர் பாதுகாக்கிறார், தீமையிலிருந்து விலக்கி பாதுகாக்கிறவர் என்று பார்க்கிறோம். நான்காவது அவர் நம்மை முழுமைப்படுத்துகிறவராயிருக்கிறார், முழுமையான சுகத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். மேலும் அவர் நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார், சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான், அவருக்குள்ளே அந்த கிறிஸ்துவின் ஆவி, அதுதான் இரட்சகரின் ஆவி என்று பார்க்கிறோம். எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம இத மைண்ட்ல நம்ம வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானவர் த பாராக்லிட்டாஸ் என்று சொல்லும் பொழுது அவர் அவருடைய கிரியைகளை முடித்தார், செய்து முடித்தார், சிலுவையிலே செய்து முடித்தவர். டு எண்ட், ஃபினிஷ் ஆர் டு சேவ் என்று பார்க்கிறோம். அதை பாராக் என்று சொல்லும் பொழுது ஒரு கிரியை அவர் செய்து முடித்தார்,
அந்த பிராயச்சித்த பலியை அவர் செய்து முடித்தார். நமக்காக பலியானதன் நிமித்தம் அவர் அந்த மீட்பின் திட்டத்தை செய்து முடித்த காரியத்தை இது குறிப்பிடுகிறது. லிட்டோஸ் என்று சொல்லும் பொழுது அவர் எல்லா சாபத்தையும் அவர் உடைத்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அந்த பாவத்தினால் உண்டானதான சாபத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாதபடிக்கு ஒவ்வொன்றும் அது செயலற்று போக பண்ணும்படிக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில இரட்சகராக அந்த சாபத்தை போக்கி பாவத்தை போக்கி எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் a redeemer who ends the curse என்று சொல்லி பார்க்கிறோம். நம் மீட்பர் அந்த சாபத்தை அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். அதற்கு முடிவு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மேலும் சீஷருடைய மறுபிறப்பு அல்லது புதிய சிருஷ்டி என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யோவான் 3வது அதிகாரத்திலும் கூட நாம் பார்க்கிறோம். நிக்கோதேமு என்ற மத போதகன் அதிகாரி இயேசுவினிடத்துல வந்து கேட்ட பொழுது, யோவான் 3வது அதிகாரம், யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்திலே வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மேலும் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை நீ கேட்கிறாய், ஆயிலும் அது இன்னிடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று அவர் நிக்கோதேமுக்கு சொன்னதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவன் கூட இருக்கிறது மாத்திரம் அல்ல, கூட இருந்தால் மட்டும் அற்புதங்களை செய்வான் என்பதை அந்த அதிகாரிக்கு தெரிந்திருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனுக்கு பதிலாக சொன்னார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி. மறுபடியும் பிறத்தல் என்பது நீங்க மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மேலும் யோவான் 20:22 வாசிக்கும் பொழுது, அவர் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சீஷர்களுக்கு ஊதி பரிசுத்தாவியை அனுப்பினதை பார்க்கிறோம். மேலும் ஆதியாகமம் 2:7 வாசிக்கும் பொழுது, தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார், மனிதன் ஜீவ ஆத்துமா ஆனான் என்று பார்க்கிறோம். அவர் ஊதினதன் காரணம் உயிர் அடையும் படிக்கு ஒரு ஜீவன் உண்டாகும் படிக்கு, ஒரு புது சிருஷ்டி உண்டாகும் படிக்கு தம்முடைய ஆவியை அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். மேலும் எசேக்கியேல் 37:9 கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, ஆவியை நோக்கி என்று பார்க்கிறோம். ஆவியே கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். கொலையுண்ட ஆத்துமா இன்றைக்கும் உயிரடையும் படிக்கு அவர் பரிசுத்த ஆவியை நோக்கி ஊது என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்படி என்றால்
ஜீவன் உண்டாக வேண்டும், ஜீவாத்மாவாய் மாற வேண்டும், நாம் உயிரடைய வேண்டும், புது சிருஷ்டியாக வேண்டும். அதற்காக தம்முடைய ஆவியை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். மேலும் 1 கொரிந்தியர் 15:45 முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மா ஆனான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று பார்க்கிறோம். அன்று இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல ஊதினதால் அவர்கள் புது சிருஷ்டியானார்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தை அந்த சீஷர்களுக்குள்ளேயும் அந்த வார்த்தையை கொடுத்து அவர்களுக்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ணினார். இன்றைக்கும் பெற்றுக்கொள் என்று அவர் கண்டிப்பாக கூறுகிற ஒரு வினைச்சொல் போல இது பெற்றுக்கொள்ளுகிற ஒரே செயலை மாத்திரம் குறிப்பிடுகிறது. இந்த லம்பனோ என்ற அந்த கிரீக் வேர்டு அது பெற்றுக்கொள்ளும் ஒரே செயல் என்று சொல்லி அதற்கு அர்த்தமாம். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அந்த மறுபடியும் பிறந்த அனுபவம் தேவை. மனம் திரும்புதல் அடைந்து பரிசுத்த ஆவியை பெறுதல், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. சாட்சிகளாக இருக்கும்படிக்கு வல்லமை பெறுவதனால பரிசுத்த ஆவியினால ஞான ஸ்நானம் பெறும் அனுபவத்தை அடைய வேண்டும். பெற்றுக்கொள் என்பதற்காக அந்த நேரத்துல அந்த இடத்துல அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதே போல பெற்றுக்கொள் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையின் மூலமாக இன்றைக்கும் அதே நேரத்துல அதே இடத்துல வாஞ்சையோடு கூட இருக்கும் பொழுது, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் மேல அன்போடு கூட இருக்கும் பொழுது அவர் பெற்றுக்கொள்ள செய்கிறார். மேலும் யோபு 33:4 கூட பார்க்கிறோம், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. சங்கீதம் 33:6 கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். யோவான் 20:21-22 இயேசு சீஷர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். மேலும் 1 கொரிந்தியர் 15:47-49 வரை, முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன். ஆனால் 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம் என்று இந்த வேத வசனம் குறிப்பிடுகிறது. அவர் யோவான் 14 நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த வசனத்தின்படி உங்களுடனே கூட என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். உங்களோடு எப்பொழுதும் அவர் தங்கி இருக்கும்படிக்கு, ஆலோசனை சொல்லும்படிக்கு, உதவி செய்யும்படிக்கு, உங்களுக்கு ஒரு இன்டர்செசராய் பரிந்து பேசுபவராக, ஒரு அட்வொகேட்டாக, ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுகிற ஸ்ட்ரென்தனராக அவர் உங்களோடு கூட இருப்பவராக அவர் இருக்கிறார். அவர் உங்களை தேற்றரவு பண்ணும்படிக்கு எந்த வேளையிலும் கூட வந்திருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம், உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை. அவர் வருவதனால என்ன பயன் என்று பார்க்கும் பொழுது, அந்த தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி உங்கள் மேல அனுப்பப்படும் பொழுது எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். அவர் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் சமாதானத்தின் ஆவியை உங்கள் மேல ஊற்றுகிறதுனால அந்த தேற்றரவாளன் வரும் பொழுது உங்களுக்கு அவர் சொன்ன எல்லாவற்றையும் ஒரு நினைப்பூட்டுதலை கொடுப்பதோடு கூட, ஒரு ஞானத்தை கொடுப்பதோடு கூட, அவர் தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்து உங்களுக்கு மிகவும் அற்புதமாக அது ஆறுதலாக இருக்கும்படிக்கு செய்வார். 2வது, அவர் வருவதனால சாட்சி கொடுப்பார். சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் சாட்சி கொடுப்பார். மேலும்
சத்தியத்திற்குள்ள நடத்துவார். எல்லா சத்தியத்துக்குள்ளும் 13வது வசனம், சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் சாட்சி கொடுப்பார், வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார், நினைப்பூட்டுவார். மேலும் சத்திய ஆவி என்னதென்று வஞ்சக ஆவி என்னதென்று நீங்க அறிந்து கொள்ள முடியும். தேவனை அறிந்தவன், அவரை மென்மேலும் அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் தேவனுக்கு செவி கொடுக்கிறார்கள். மற்றவர்கள் தேவனுக்கு செவி கொடுக்கிறதில்ல. இதனால சத்திய ஆவி என்னது என்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் நாம் அறிந்திருக்கிறோம். அதான் 1 கொரிந்தியர் 2:12 கூட பவுல் சொல்லுகிறார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறவில்லை, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம், அந்த சத்திய ஆவியை பெற்றோம் என்று சொல்லுகிறார். நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தையோடு பேசாம பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலேயே நாங்கள் பேசுகிறோம், உங்களுக்கு போதிக்கிறோம், உங்களுக்கு ஆவிக்குரியவைகளை காண்பிக்கிறோம் என்று சொல்லுகிறார். மேலும் தீர்க்க தரிசனமானது பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசுகிறதா இருக்கிறது. அது ஒரு காலத்தும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய சித்தத்தினாலே உண்டானதா இருக்கிறது. இந்த நாளிலும் கூட கேட்ட இந்த வார்த்தைகளின் அடிப்படையில நீங்க ஒப்பு கொடுங்க. இதுவரையிலும் நீங்க ஞானஸ்நானம் பெறாவிட்டாலும் மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நீங்க உயிரடையும் படிக்கு உங்கள் ஆவியில ஒரு மாற்றம் உண்டாகும் படிக்கு அவர் ஆவியை கொடுத்தார், ஆவியை ஊதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜீவ சுவாசத்தினால ஜீவ ஆத்துமா மனிதன் ஆக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மேலும் அவர் புது சிருஷ்டியே அவருடைய காரியம். நீங்களும் அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவரால உங்களுடைய ஆத்துமா மரித்து கிடக்கிறது அல்லவா? இப்பொழுதும் நீங்க அவரை நோக்கி கேளுங்க, அப்பா என்னுடைய ஆத்துமா மரித்த நிலையில காணப்படக்கூடாது, என் ஆத்துமா உயிரடைய வேண்டும், நீர் உயிர்ப்பிக்கிறவர் என்று கேள்விப்பட்டேன் ஆண்டவரே, இப்பொழுதே என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிரடைய பண்ணும், உம்முடைய ஆவியை அனுப்பும் என்று சொல்லி கேளுங்க. இப்பொழுது வாஞ்சியோடு கேளுங்க. ஓ ஆத்தும பசி தாகத்தோடு கேளுங்க, விசுவாசம் கொள்ளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க. இந்த ஒரு அடையாளத்தை உங்கள் மேல தருவா. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இது அற்புதமாய் அவரோடு கூட தங்கி இருப்பது, என்றென்றைக்கு உங்களோடு கூட தங்கி இருப்பா. வாசம் பண்ணுவா தேற்றரவாளன் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு இந்த சத்திய ஆவியானவர் உங்களை நினைப்பூட்டும் படிக்கு, உங்களை பலப்படுத்தும் படிக்கு, உங்களுக்கு உதவி செய்யும் படிக்கு, உங்களுக்காய் பரிந்து பேசும் படிக்கு, உங்கள் சார்பில வழக்காடும் படிக்கு, உங்கள் பக்கத்துல அவர் எப்பொழுதும் காணப்படும் படிக்கு, உற்ற நண்பராயிருக்கும் படிக்கு, உங்களோடு சம்பாஷிக்கும் படிக்கு, அவர் வரப்போகிற காரியங்களை அறிவிக்கும் படிக்கு பரிசுத்த ஆவியை இப்பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள் என்கிற வார்த்தைக்கு மிகவும் அர்த்த புஷ்டி உண்டு. இப்பொழுதே நீங்க இருக்கிற இடத்துல வாஞ்சியோடு தாகத்தோடு ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. புதிய சிருஷ்டியாக அவர் உங்களை மாற்றுகிறார், புது ஜீவனை கொடுக்கிறார், புதிதாய் உயிரடை பண்ணுகிறார். உங்களுக்குள்ள அவர் இப்பொழுதே இந்த தேற்றரவாளன் உங்களை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார், உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார், உங்களை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அன்புள்ள இயேசுவே, கிருபையாய் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமாக, இந்த கிருபை பொருந்திய வார்த்தைகள் மூலமாக, ஜீவனும் ஆவியுமான வார்த்தையின் மூலமாக, வல்லமையான இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரே, உம்முடைய
ஓ வேத வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது எந்த கணுக்களையும் திசுக்களையும் ஆண்டவரே ஓ அது ஊடுருவி பாய்கிறதா இருக்கிறது. அது ஒவ்வொருவரை விடுவிக்கிறதா இருக்கிறது, உணர்த்துகிறதா இருக்கிறது, மனம் திரும்ப பண்ணுகிறதா இருக்கிறது. ஓ பரிசுத்த ஆவியின் அந்த அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக, அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்வார்களாக. ஓ அந்நிய பாஷை அடையாளமானது அது ஓ அவிசுவாசிகளுக்கும் அடையாளமா இருக்கிறது, தீர்க்க தரிசன விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. அப்பா, ஒவ்வொருவரை தேற்றும்படியான அடையாளத்தை நீங்க இப்பொழுதே அனுப்புங்க ஆண்டவரே. ஓ அடையாளத்தை காண்பித்தருளுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவதாக, நிரப்புவதாக. தொடர்ந்து அப்பா ஆவியானவருடைய அந்த பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் மென்மேலும் நிரப்பப்பட உதவி செய்வீராக. சகல துதிக்கான மகிமையாவை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.